ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆகிருக்க தமிழ் படம். படத்தோட நேம் லால் சலாம். இது ஒரு ட்ராமா மூவி. இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி சினிமா ரசிகன் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா இந்த ரிவ்யூ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னோட பிளேலிஸ்ட்டில் மூவி ரிவ்யூஸ் இல்லாமல் வெரைட்டி ஆஃப் கண்டென்ட்டில் வெரைட்டி ஆஃப் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஒரு பார்வை சஜஸ்டட் மூவிஸ், ஓல்ட் இஸ் கோல்ட், இந்த மாரி கண்டென்ட்டில் போட்டுட்ருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். பிடிச்சிருந்தா அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சின்ன ஷேரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம். படத்தோட ஸ்டோரி 90கள் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. முராதாபாத் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் இருக்குது. அந்த வில்லேஜில் இந்துக்களும் முஸ்லீம்களும் காலங்காலமாக ரொம்ப ஒற்றுமையாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க ஒற்றுமையாக இருந்தால் அதை வச்சுட்டு அரசியல் பண்ண முடியாதுன்னு நினைக்கிற சில அரசியல்வாதிகள் இவங்களுக்குள்ள பிரிவினையை உருவாக்க நினச்சிட்டு இருக்காங்க. அந்த டைமில் அங்கே ஒரு கிரிக்கெட் போட்டிகள் நடந்துகிட்டு இருக்கு. மேட்ச் மாரி வச்சு விளாண்டுட்டு இருக்காங்க. அதில் இந்துக்கள் இருக்க ஒரு டீம், விஷ்ணு விஷாலோட டீம், இன்னொரு பக்கம் முஸ்லீம்கள் இருக்க டீம் ஒன்று இருக்குது. இந்த ரெண்டு டீம்களும் எப்போதும் மோதிக்கிறாங்க. இதில் எப்போதும் விஷ்ணு விஷாலோட டீம் தான் ஜெயிச்சிட்டு இருக்கு. இந்த ஸ்டோரி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாம்பேயில் இருக்க டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி எல்லாம் தன் கண்ட்ரோலில் வச்சிருக்க பெரிய தொழிலதிபரான மொய்தீன் பாய், அவரோட பையன் விக்ராந்தை எப்படியாவது பெரிய பிளேயர் ஆக்கி ரஞ்சி டிராஃபியில் விளையாட வைக்கணுங்கிற லட்சியத்தோட ரஜினிகாந்த் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட ஃபேமிலி இருக்க எல்லாரோட கனவும் இதுவாக தான் இருக்குது. இந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில் அடுத்தடுத்து நடக்கிற சில விஷயங்கள்னால அரசியல்வாதிகள் தான் நினைச்சபடி அந்த முராதாபாத் வில்லேஜில் இருக்க இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையில பெரிய சண்டையை உருவாக்கி ரெண்டு குழுவினர்களையும் எதிரிங்க மாரி பார்க்க வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்னென்னங்கிறத சொல்கிற படம் தான் லால் சலாம். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் எனக்கு பட்டது படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபார்மன்ஸ். எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. குறிப்பிட்டு ஃபஸ்ட்டு சொல்லணுன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவர் வழக்கம் போல் அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. இந்த படத்தில் ஸ்பெஷல் அப்பியரன்ஸ்னு போட்டாலும் படம் ஃபுல்லாகவே அவர் தான் மெயினாகவே இருக்கார். அங்கங்கே வந்தாலும் அவர் தான் ஹீரோ மாதிரி இருக்கார். நெக்ஸ்ட்டு அவரோட பர்ஃபார்மன்ஸ் அங்கங்கே தனித்துவமாக தெரிகிற மாதிரி இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லணுன்னா, விக்ராந்த் ஃபோட்டோ முன்னாடி நின்றுக்கிட்டு பவுலிங் போடுற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். அந்த விஷயத்தில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, செகண்ட் ஹாஃபில் சென்டிமெண்ட்டான எமோஷனல் சீன்ஸ்லாம் வரும். அதுலேயும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே இருந்துச்சு. இந்த படத்தோட பேக் போன் ரஜினிகாந்த்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் லெவல் விக்ராந்த், விஷ்ணு விஷால், இவங்க ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸும் ஓகே தான். இவங்க மட்டும் இல்லாமல் செந்தில், தம்பி ராமையான்னு சொல்லிட்டு ஒரு நட்சத்திர பட்டாளமே இருக்குது. எல்லாரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் விஷ்ணு விஷால் அம்மாவாக பண்ண ஜீவிதாவோட பர்ஃபார்மன்ஸ் மட்டும் லைட்டாக ஆர்டிஃபிஷியலாக இருந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. நெக்ஸ்ட் பாசிட்டிவ்னு எனக்கு பட்டது படத்தில் அங்கங்கே வர சில சீன்ஸ், அது ஒற்றுமையை குறிக்கிற மாதிரி இருக்கும். அந்த இடங்களில் ரஜினிகாந்த் பேசுகிற வசனங்கள் நல்லாவே இருக்கும். அது பழைய வசனங்கள் தான் இருந்தாலும் இப்போ இருக்க காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒற்றுமையை வலியுறுத்துகிற மாதிரி இருக்க விஷயங்கள், சீன்ஸு, வசனங்கள்லாம் கண்டிப்பாக தேவைன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த விஷயம் இந்த படத்தோட ஒரு பாசிட்டிவ்னே நினைக்கிறேன். அடுத்த பாசிட்டிவ் எனக்கு பட்டது படத்தோட ஒளிப்பதிவு படத்தோட ஃப்ளோவுக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அவங்களால முடிஞ்ச அளவு படத்தில் வெவ்வேறு ஆங்கிள்ஸில் ஷார்ட்ஸை கவர் பண்ணி படத்தோட ஃப்ளோவுக்கு ஒளிப்பதிவுங்கிற வகையில் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாசிட்டிவ்னா படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக். ஏஆர் ரஹ்மான் தான் பேக்ரவுண்ட் மியூசிக். ஆகா ஓகோன்னு சொல்ல முடியல, இருந்தாலும் படத்தோட ஃப்ளோவுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற மாரி இருந்துச்சு. அடுத்து படத்தோட நெகட்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நெகட்டிவ்னு எனக்கு பட்டது படத்தோட ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே. ஸ்டோரிங்கிறத வகையில் சொன்னால் இந்த படத்தில் எது மெயின் ஸ்டோரிங்கிறதே கண்டிப்பாக தெரியவே இல்லை. நிறைய கிளைக்கதைகள் இருக்குது. கிளைக்கதைகளை வச்சே ஒரு ஸ்டோரியை கொண்டு போயிருக்காங்க. ஸோ அது நமக்கு எது தான் மெயின் ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரியே தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, கிராமத்தில் இருக்க ஒற்றுமை சீர்குலைச்சு அதை வச்சு வாக்கை வாங்கணும்னு நினைக்கிற அரசியல்வாதிகளோட மோட்டிவ் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் விஷ்ணு விஷால் ஆப்போசிட் கிரிக்கெட் டீம்னு அந்த கிரிக்கெட்டை பேஸ் பண்ண ஸ்டோரி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாம்பேயில் அங்கே இருக்க டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை தன் கண்ட்ரோல் வச்சுருக்க ரஜினிகாந்த் ஸ்டோரியோட ஒரு பக்கம். அவரோட ஃபேமிலியான விக்ராந்தோட ஸ்டோரி ஒரு பக்கம். விஷ்ணு விஷால் விக்ராந்துக்கு இடையில இருக்க ஒரு பகை ரிலேட்டட் ஒரு ஸ்டோரி ஒரு பக்கம். ரஜினிகாந்த், லிவிஸ்டன் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு நட்பு ரிலேட்டட் ஒரு ஸ்டோரின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. இதனால இந்த படத்தோட மெயின் ஸ்டோரி என்னங்கிறது சுத்தமாக புரியவே இல்லை.
நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயை பற்றி சொல்லணும்னா, எதுக்கு ஸ்க்ரீன் பிளேயை நான் லீனியரில் வச்சுருக்காங்கன்னே தெரில. ஃப்ளாட்டாக பிளெயினாக கூட எடுத்திருக்கலாம். நான் லீனியரில் எடுத்திருக்கிறதுனால சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பாங்க போல். ஆனால் இந்த படத்தில் அது சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. சில இடங்களில் குழப்பத்தை தான் உருவாக்குனுச்சு. எந்த டைம் லைனில் இந்த படம் நடந்துகிட்டு இருக்குங்கிற மாதிரி நமக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன்ஸை உருவாக்கினுச்சு. ஏன்னா நான் லீனியரில் போயிட்டு இருக்க ஸ்டோரிக்குள்ளேயே இடையில ஃப்ளாஷ்பேக்ஸ்லாம் வரும். அப்போ எந்த இடத்துல எந்த ஸ்டோரி போயிட்டு இருக்குங்கிறது லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஹாஃபும் ஒன்றும் சுவாரஸ்யமாலாம் போகாது. செகண்ட் ஹாஃபில் புதுசாக ஒரு கிளை கதையை வச்சுட்டு படத்தை வேறு மாதிரி கொண்டு போயிட்டு இருப்பாங்க. அதுவும் கிளைமேக்ஸில் திடீர்னு ஒரு கேரக்டரை கொண்டு வந்து வச்சு படத்தை டக்குன்னு முடித்த மாதிரி இருக்கும். அப்புறம் மாரியம்மன் சாமியை பேஸ் பண்ணி அங்கங்கே ஒரு ஃப்ரேம் ஒரு ஆள் மேக்கப் பண்ணிட்டு வந்து நின்றுட்டு இருப்பாங்க. அது எனக்கு சுத்தமாக செட் ஆகவே இல்லை. ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக உள்ளார கொண்டு வந்து திணிச்ச மாதிரி எனக்கு தோணுச்சு. அது எதுக்குன்னு எனக்கு லைட்டாக புரியல. ஓவராலாக சொல்லணும்னா இந்த படத்தோட ஸ்டோரி 90கள் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் உண்மையாகவே இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளேயை 90களில் எடுத்திருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் எடுத்து வச்சுருக்காங்க. என்ன புதுசாக நான் லீனியரில் வச்சுருக்காங்க, அவ்வளோதான். புதுசாக பெருசாக டிஃப்ரெண்ட்டாக ஏதோ பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு வீக்கான ரைட்டிங்கை வச்சுட்டு படத்தை கோட்டை விட்டுட்டாங்களோ அப்படிங்கிறது என்னோட கருத்து. உங்களுக்கு கமர்ஷியல் படங்கள் பிடிக்குன்னா நீங்கள் இந்த படத்தை ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த படத்தில் ஏதோ புதுசாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போகிற ஆடியன்ஸ்க்கெலாம் ஒரு வகையான ஏமாற்றத்தை தான் இந்த படம் கொடுக்கும். ஸோ இதை மனசில் வச்சுட்டு பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க போய் பாருங்கள். இந்த படத்தில் எந்த அடல்ட் கண்டென்ட்டும் இல்லை, சில வன்முறை சண்டை காட்சிகள் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதையும் மனசில் வச்சுட்டு விருப்பப்படுறவங்க போய் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.